பராபவ புத்தாண்டு ராசி பலன்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. அதாவது விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை உள்ள நட்சத்திர நேயர்கள் தான் விருச்சிக ராசிக்கு உரிய நேயர்கள். கண்டிப்பாக இவங்களுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால, அஷ்டம ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோட திட்டமிட்டு நடந்துக்கோங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் பணம் பல வகையில் விரயமாயிட்டிருக்கும். அதனால் கொஞ்சம் சேமிப்பு அவசியம். கணவர் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்ற வாக்குவாதம் தான் முற்றிலும் தவறானது. அதனால் 2 பேரும் ஒற்றுமையோட விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். பணி நிமித்தம் காரணமாக பலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலதிகாரிகள் உங்கள் பணிகளில் திருப்தி அடைய மாட்டாங்க. ஏதாவது ஒரு குற்றம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு செயல்லையோ வேலையிலையோ ஈடுபடும் போதே கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை திட்டமிட்டு யோசித்து அந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது பொறுப்பு சுமத்தப்படும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம், அதாவது சுய தொழிலில் இருக்கிறவங்க சொந்த தொழிலில் இருக்கிறவங்க இப்போ பலன்கள் கொஞ்சம் சாதகமாக இல்லாததுனால லாபம் கொஞ்சம் குறையலாம். நிதி நிறுவனங்களோட ஆதரவு ஒத்துழைப்பும் கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. புதிய விற்பனை கலைகள் திறக்கிறதுக்கு தாமதப்படும். பல தருணங்களில் வங்கிகளில் உதவி தேவைப்படும். சற்று கடுமையான காலகட்டம் தான் இது. ஆனாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் நல்லதே வந்து சேரும். புதன் சுபத்துவ பாதையில் வலம் வர்றதுனால மாணவருக்கு படிப்பில் கவனம் தீவிரமாக இருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு பண உதவி வந்து சேரும். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில ஆர்வம் இருக்கவங்க கண்டிப்பாக நினைச்சது நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களோட நலன்களில் பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வர்றதுனால மகிழ்ச்சி மனநிறைவை அளிக்கும் காலகட்டம். திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன் அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் அறிவுரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க. எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு தெளிவாக யோசித்து செய்யுங்க. உங்களுக்கான பரிகாரம், வெள்ளிக்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோயிலில் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இயலாதவர்களுக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதாவது கோயிலுக்கு என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் ஏற்றுங்க. ஒரு நெய் தீபமோ ஒரு எண்ணெய் தீபமோ கூட ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் காத்திருக்கிறது இந்த வருடத்தில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. முந்தின பதிவுகளில் மேஷராசியிலேருந்து பதிவுகள் கொடுத்துருக்கோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் அடுத்த ராசினருக்கான பலன்கள் பரிகாரங்கள் காத்துட்ருக்கு. மறக்காமல் உங்கள் ஆதரவை கொடுங்க. பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.